ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இருந்தால் அந்த ஊரில் இருக்கிற ஒரு 4 ப்ராமினெண்ட்டான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை மட்டுமே கட்டங்கட்டி அங்கேயே கூடி கும்மி அடித்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ போடுறது தான் வந்து நம்ம மக்களோட வழக்கமாக இருக்குது. நான் ஹீரோ மெட்ராஸ் கொண்டாடுன்னு காட்டுறீங்களா? மெட்ராஸ்னாலே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் காட்டணுமா? மெட்ராஸில் பீச்சுக்கு இது, கூவங்குது, செத்த காலேஜுக்கு இது, என் ஊடு கூட இங்கே தாங்குது. காட்டுறீங்க எப்போ பார்த்தாலும் இங்கே வைக்கிறீங்க கேமராவை. நம்ம அந்த டெம்ப்ளேட்டில் உள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுற லொக்கேஷன்ஸ் எல்லாமே எங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மியூசியம்ஸ், பேர்ட் சாங்சுவரிஸ், ஏதாவது நல்ல ஆர்கிடெக்சர் உள்ள இடங்கள், அது மாதிரி பார்த்து தான் போவோம். பாப்புலர் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்கும் போவோம், பட் மெயினாக இதுதான் எங்களோட பிளானாக இருக்கும். ஸோ நாங்கள் கொச்சி போன போதும் இதே மாதிரி ஒரு பேர்ட் சாங்சுவரியோடு தான் ஆரம்பித்தோம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மங்களவனம் பேர்ட் சாங்சுவரி. மங்களகரமான பெயர். பேர்ட்ஸ் வாட்ச் பண்ணுறதுக்கு ஊருக்குள்ளே நல்லா ஒரு க்ரீனான ஒரு இடம். சீக்கிரம் வந்ததுக்கான காரணம் என்னென்னா வந்து வெயில் மண்டையை பொழுதுச்சுன்னா தலை வலிக்கும்னு நினச்சிருந்தோம். அணில் போது பாருங்க கருப்பாக. புல் இதெல்லாம் எங்கள் வீட்டிலே வந்து கூடு கட்டுச்சு. நாங்கள் வந்து இது வைல்ட் லைஃப்பில் பார்க்க வந்திருக்கோம். கிளி வல்ச்சர் இருக்கான். இல்லம்மா இங்கதாம்மா எல்லாம் மேலதாம்மா இருக்கும். ஏதாவது கண்ணில் படுதான்னு பார்த்துட்டே வாங்க. இந்த ஆங்கில பாருங்க. எப்படி பாருங்க? அது உள்ளூர் காக்கா. இப்படிதான் பார்க்க போறோமா நம்ம இன்னைக்கு? அப்பப்போ தரையும் பார்த்துக்கோங்க. ஒன்னையும் காணோம். காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். இந்த நதியே காஞ்சி போயிட்டா. சின்னதா கிச்சு கிச்சுங்குது. ஒரு அப்சர்வேட்டரி டவர் இருக்கு, ஆனா அது வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எப்படி பாக்குறது? ரொம்ப டென்ஸா இருக்கு. இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாதே. பைனாக்குலர் கொண்டு வந்துருக்கணும் நம்ம. அதான் வந்து வெஜிடேஷன், மேங்க்ரோவ்ஸ், இந்த இதெல்லாமே மேங்க்ரோவ் தான் சேர்ந்ததுதான். கண்டிப்பா வந்து பேர்டு பார்க்க முடியுதோ இல்லையோ, பாம்பு பார்க்க தான் நினைக்கிறேன். ஐயோ பயம் காட்டாது. ஏதாவது புதருக்குள்ள எங்கேயாவது கையை காலை விட்டீங்கன்னா அவ்வளவுதான். இந்த சினேக் பாம்பு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓமேலதான் கக்குவேன். தண்ணி பாம்பு, நல்ல பாம்பு, ரசல்ஸ் வைப்பர், ஆமா கார்பெட் வைப்பர், கேட்டா அப்புறம் வந்து கிரீட், இது எல்லாமே இருக்கக்கூடிய அருமையான இடங்கள். பயங்கரமான இடமா தோணுதே தவிர ஒரு பேர்ட் சாங்சுவரி மாதிரி தெரியல. நீ வேற ரொம்ப பயம் காட்டாது. ஏதாவது சத்தம் கேட்டதுன்னா அந்த இடத்து மேல ஏதாவது பேர்டு இருக்கான்னு பார்க்கலாம். ஆனா புஷ்ஷுன்னு தான் சவுண்ட் வருது. பாம்பு தீண்டியே தீரும். எல்லா இடத்துலயும் எங்க கால வச்சு எது கொத்துன்னு தெரியலையே. நீ பயம் காட்டுறதே தொழில வச்சிருக்க. அப்படிதான் பயம்தான் காட்டணும். இப்படித்தான் இந்த பாத்திரம் அந்த பாத்திரம்னு ஒரு மணி நேரம் சுற்றி கடைசியில் ஒரு காக்கா கூட கண்ணில் படல. ஸோ யாராவது பேர்ட் சாங்சுவரி பார்க்கணும் அப்படின்னு நினச்சி போனீங்க அப்படின்னா காலையில் சரியான டைம் கிடையாது. பேர்ட்ஸை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றையுமே காட்டாமல் ஒப்பேத்திட்டேனே அப்படின்னு நினைக்கிறீங்களே, எக்ஸாம் பேப்பரில் நான் இப்படி தான் எழுதுவேன். ஒன்றும் சப்ஸ்டன்ஸ் இருக்காது. எதையாவது ஒன்று ஆனாலும் ரெலவெண்ட்டாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதை போட்டுருவேன். It was my understanding that everyone had heard. Heard what? Brian, don't! Well, a bird. But birds are well, a bird. But birds are well, don't you know about the bird? Well, Peter's gonna tell you about the bird. அடுத்து நாங்கள் போன இடம் ஃபோக்லோர் மியூசியம். இது ஒரு ப்ரைவேட் மியூசியம். இங்கே கேரளா மட்டும் இல்லாமல் எல்லா சதர்ன் ஸ்டேட்ஸ்லேயும் இருந்து கலைப்பொருட்கள் கொண்டு வச்சுருந்தாங்க. சிற்பங்கள், சிலைகள், நம்ம ஊர் முதுமக்கள் தாளி, செட்டியார் வீட்டு ஆன்டிக்ஸ், ஃபோட்டோஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ், கேரளாவோட மர வேலைப்பாடுகள், கதகளி உடைகள், இது மாதிரி நிறைய சொல்லலாம். ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காட்டுறோம். பிரான்ஸ் லேம்ப் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 1000 BC. நன்னன் காடின்னு போட்டிருக்கு. நன்னன் காடி. ஆமாம், பார்த்தா தெரியலையா? இது மாதிரி இருக்கு. நம்ம செட்டியார் உமன் பாருங்க. செட்டியார் மதர் அது மாதிரி தான் இருக்கு. அங்கே ஒன்று இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா. இது அதான் இது யாருன்னு தெரியல. அர்ஜுனன். இவர் துவாரபாலகர். இது நந்தின்னு போட்டிருக்காங்க. பட் வந்து கண்டிப்பா வந்து இது எருமை முருகேஷ். எருமையா? அதோட காலை பாத்தீங்கன்னா தெரியும். எருமை கண்ணுட்டி தான். அந்த மேல கட்டிருக்காங்க. அதுல டங் டங் வேற வகையான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. டோலக் மாதிரி இருக்கு, மிருதங்கம், செண்ட மேளம் இருக்காங்க. பட் ஆனா அது டெரகோட்டா மண்ணு ஒர்க் இதெல்லாமே. இதெல்லாம் நம்ம ஊர் கோயில்ல இந்த வெளியில இருக்க கோயில்ல வச்சிருப்பாங்கல்ல. மைசூர் கர்நாடகால அந்த இது பார்த்தோம்ல, அந்த பன்னியோட இது பார்த்தோம்ல, அந்த ஸ்டைல்ல இருக்கு. தக்ஷின் சித்ரால பார்த்தோம். இது எங்க இருந்துன்னு தெரியல. சவுத் இந்தியான்னு போட்டிருக்கு. இது திருமல் நாயக்கரும் இத மாதிரி தான் கொண்டு வச்சு. இது நம்ம ஊர் நம்ம மாமிட்டு தெருவுல இருக்க காளியம்மன் அதே மாதிரி தான் இருக்கு. இந்த இதுவும் தான் இது நாகராஜா, அது நாக கன்னியா. இது எல்லாமே அதுல வேதாளத்துல வந்து இது இருக்காது. சாரி, பழைய போட்டு இதா இருக்குல, இந்த மாதிரி இருக்கு.
ஐயனார் நான் போட்டிருக்கு. ஆமாம், ஐயனார் தான். ஜெயின் தான், தீர்த்தங்கரன். இது நான் பிறந்த இன்ஸ்கிரிப்ஷனோட சேர்ந்து இருக்கு. இங்கிருந்து கிடைக்கும். What? Brian, don't! Oh, well, a bird. மணி சித்திர தாளு, டோர் டோர் லாக். இந்த கிராண்டான அவங்க ஊர் அந்த லாக் இந்த இருக்குல்ல. டெரகோட்டா தானே இதெல்லாம் டெரகோட்டா தான். ஆன மாதிரி பெயிண்ட் எடுத்துப்பாங்க. இல்லை பெர்ஃபார்ம் இன் நார்த் பார்ட் ஆஃப் கேரளா. சிவாஜி, சத்ரபதி சிவாஜி எலாபரேட்டா வுட் பண்ணிருக்காங்க பாருங்க. முதல்ல என்ன காட்டு? சப்பரமஞ்சம் காட்டு. சப்பரமஞ்சம் காட்டு. டிபெட்டன் ஒர்க். What? Brian, don't! Oh, well, a bird. இந்த தேஞ்சூர் பெயிண்டிங் போட்டுக்குவார். அர்த்தநாரீஸ்வரர் போர்சிலின் எல்லாமே. இதெல்லாம் ஃபாரின் சைனீஸ் ட்ரேடு. அந்த டிராகன்லாம் போட்டிருக்கு. எல்லாமே சைனீஸ் போர்சிலின் தான் இதெல்லாம். அந்த அங்கே இருந்ததில் இதெல்லாம் ஊர்காஜ் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அவங்க எக்ஸிபிட் பண்ண பொருட்களோட டைவர்சிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கவர்மெண்ட் செய்யாததை ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது குடும்பமோ ட்ரஸ்ட்டோ எடுத்து பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ அவங்க இன்டென்ட்டையும் எஃபோர்ட்டையும் மனதார பாராட்டுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கொச்சிக்கு போனால் கண்டிப்பாக இந்த இடத்த பார்க்கலான்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் சில சிக்கல்களும் இருந்தது. ஒரு மியூசியமுக்கு போனால் அங்கே ஒரு ஆர்டர் இருக்கும். உதாரணத்துக்கு எக்மோர் மியூசியமில் கற்சிலைகள் சிற்பங்களுக்கு இருக்க செக்ஷனில் தென்னிந்திய சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே இருக்கும். சோழர்கள், பல்லவர்கள், சாளுக்கியர்கள், கிருஷ்ணதேவராயர் காலத்து சிற்பங்கள்னு எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வச்சுருப்பாங்க. முதல்ல 3rd century இருக்கும், அப்படியே போக போக 5th, 7th, 10th century, 12th centuryன்னு போகும். ஸோ யூ கேன் கிளியர்லி see the dynasties in power at various times in different regions, their respective faiths and beliefs, and a clear evolution of sculpting styles and the amount of detail through the ages. தக்ஷின் சித்ராவில் ஸ்டேட் வைஸாக ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் எக்ஸிபிட்ஸை பிரித்து வச்சுருப்பாங்க. அப்படி இங்கே இல்லை. எக்ஸிபிட்ஸ் எல்லாமே ரேண்டமாக இருந்தது. எங்கே எதை வைக்கிறதுங்கிற சிக்கல் இருந்தது. அவங்களுக்கு ஒரு தீம் பேஸ்டாக அவங்களால கிளாஸிஃபை பண்ணி வைக்க முடியலை. அதுக்கு டைவர்சிட்டி ஆஃப் ஆர்டிஃபேக்ட்ஸ் மட்டுமே காரணம் இல்லைன்னு நினைக்கிறேன். இட நெருக்கடி இருக்க இடத்துல அவங்க எல்லாத்தையும் எப்படியாவது வைக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை ரெப்படேட்டிவ் ஐட்டம்ஸ் எடுத்துட்டா எக்ஸிபிட்ஸ் எல்லாத்தையுமே கிளாஸிஃபை பண்ணி ஒரு ஆர்டரில் வைக்க முடியலாம். அட்லீஸ்ட் இடைஞ்சலையாவது தவிர்க்கலாம். பாதி நாள்லேயே இந்த 2 இடத்தையும் பார்த்துட்டு அடுத்த 1.5 நாள் உடம்பு சரியில்லாமல் ரூம்குள்ளேயே கிடந்தோம். எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். கேரளா அப்படியே குளுன்னு இருக்கும்னு நினச்சி போய் கொடூரமான ஹியூமிடிட்டி அண்ட் வெக்கையில் மாட்டிக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.